அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு மிகவும் பிடித்த மாமாவை பற்றியது. நான் எப்போதும் அவரை மதிப்புடன் விரும்பி பார்த்த ஒருவர். மகிழ்ச்சியானவர், கடினமாக உழைப்பவர், எல்லோராலும் விரும்பப்பட்டவர். ஆனால் நீண்ட காலம் அவருடைய இதயம் இந்த உலகத்தின் சத்தத்தில் சிக்கியிருந்தது. வேலை, செல்வம், புகழ் ஆகியவற்றை துரத்திக் கொண்டு. வாழ்க்கை எதிர்பார்க்காத வகையில் அவரை சோதித்த போது ஒரு அழகான மாற்றம் தொடங்கியது. ஒவ்வொரு காலையிலும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சில நிமிடங்களை கைபேசியை பார்க்காமல், நாளை அவசரமாக தொடங்காமல் அமைதியாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று திக்ரில் கழிக்க தொடங்கினார். நான் மாற்றத்தை கவனித்தேன். அவர் அதிக அமைதியுடன் பேச ஆரம்பித்தார், மென்மையாக சிரித்தார் மற்றும் அவருடைய இருப்பும் எளிமையுடன் தெரிந்தது. மனதில் அமைதி தானே நுழைந்தது போல. மாமா என்னிடம் ஒரு உண்மையை பகிர்ந்தார். அது எப்போதும் என் மனதில் நின்று கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், நான் என் மனதை உலகத்தினால் நிரப்பும் போது நான் மேலும் சோர்ந்து போனேன். ஆனால் என் இதயத்தை அல்லாஹ்வின் நினைவில் நிரப்பும் போது நான் ஒருபோதும் அறியாத அமைதியை அறிந்தேன். திக்ரு வெறும் பழக்கம் அல்ல, அது ஒரு நிவாரணம். இது உங்கள் இதயத்தை அழகாக்குகிறது, உங்கள் ஆன்மாவை மென்மையாக்குகிறது. மேலும் அமைதி உலகத்தில் இருந்து அல்ல, அதை உருவாக்கிய ஒருவனை நினைவில் கொள்வதால் தான் வரும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று உங்கள் நாளை திக்ரால் தொடங்குங்கள். இவ்வார்த்தைகள் அல்லாஹ்வை நினைவில் கொள்ளும் ஒரு வழி. மேலும் அவனை நினைவில் கொள்ளும் போது அதிக அமைதியை நீங்கள் பெறுவீர்கள்.